எங்கள் ஜேஆர் குடும்பம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம். நேரில் இன்றைய வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே பயனுள்ள முக்கியமான ஒரு வீடியோவை பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ பார்க்குறது கால்நடைகளுக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு தாது உப்பு கலவை. இது ஆவின் நிறுவனம் தயாரித்து இலவசமாக வழங்குது. இது எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால், எல்லா கால்நடை இலவச மருத்துவமனைகளில் கிடைக்குது. இலவச கால்நடை மருத்துவமனைகளில் கிடைக்குது. அதே போல் அறிவியல் கூடங்கள் இருக்குது. கால்நடைக்குன்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள், அந்த மையங்கள்லையும் இது கிடைக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் கீழே ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது கால்நடைகளுக்கு ரொம்பவே பயனாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால், உணவில் பால் கறவை இருக்கக்கூடிய எருமை பசுக்கள் அல்லது சாதாரணமான பசுக்களுக்கு ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவு கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய நீர் ஆகாரம், கழனி தண்ணியோ இல்லை புண்ணாக்கு தண்ணியோ இல்லை தீவனம் போட்டு ஊற வச்ச அந்த தண்ணீர்லையோ இதையும் ஒரு 50 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த பெரிய பசுக்களுக்கு கொடுக்கலாம். கிடாரியை பொறுத்த வரைக்கும், கிடாரிங்கிறது கன்று ஈனாத பெண் ஜாதி பசுக்கள், அதுகளுக்கும் 25 கிராம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னாக்கி, சுண்ணாம்பு சத்து, மணிச்சத்து, தாமிர சத்து, மெக்னீசிய சத்து, அப்புறம் துத்தநாக சத்து, கோபால்ட், இவ்வளவு சத்துக்கள் இதில் அடங்கி இருக்குது. பொதுவாக நம்ம கால்சிய குறைபாடு வரும்போது பசுக்களுக்கு கால் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான கால் வலி, இல்லை காலை ஊன முடியாத அளவுக்கு அதுக்கு ஒரு பலவீனம், அந்த மாதிரி வருது. கறவையில் இருக்கக்கூடிய பசுக்களை பொறுத்த வரைக்கும் அதுகளுக்கு கால்சிய சத்து உடல்ல குறையும். ஏன்னா பாலில் கால்சிய சத்து இருக்குது. பாலை நம்ம கறந்து எடுக்கும்போது பசுவினுடைய கால்சிய சத்து குறையுது. கால்சியம் குறையும் போது பசுக்களுக்கு அந்த கால்கள் ஒரு பலவீனமாகி, சில டைம்ல கால் ஊனாம நடக்கிறது கஷ்டமாகி அந்த மாதிரி பசுக்கள் ஆகுது. அது குறையாம நம்ம அதை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாக்கி, அதுக்கு கால்சியம் சார்ந்த உணவுகள் டானிக் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், பார்க்காதவங்களுக்கு நான் இந்த இடத்துல கிளிக் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அந்த கால்சிய டானிக் ஒன்று இயற்கையாக தயார் பண்ணுறது, அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் இந்த தாது உப்பு கொடுத்தாலே போதும். அது எதுவுமே கொடுக்க வேண்டாம், கால்சியம் சம்பந்தமாக வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் ரொம்பவே யூஸாக இருக்கும். எந்த பசுக்களுமே, கன்று ஈடுன பசுக்களுக்கு கால் சம்பந்தமாக கால் வலி இல்லை நடக்கிறதுல பலவீனம், அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எந்த பசுக்களுக்குமே வராது. அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் கறவை பசு வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே வாங்கி நீங்கள் பயன்படுத்தி எல்லாருமே எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கும். ஓகே நாட்களே, தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி முக்கியமாக விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம கருத்துக்கள் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் யூடியூப்ல இது நல்ல கருத்துக்கள் தேடி எடுத்து அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று, நாங்கள் அனுபவ ரீதியாக அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இதுகளை தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம்.